உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 29 ஆகஸ்ட் 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னாலும் பொருந்தும். மேஷராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய தடை என்பது இன்னைக்கு விலகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுக்கு விடை தெரியும். அது சால்வ் ஆகுதோ இல்லையோ, அந்த சல்யூஷன் என்பது உங்களுக்கு தெரியும். இதுவே ஒரு மிகப்பெரிய திருப்பு. எல்லா மேஷராசி அன்பர்களுமே இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில் முருகனுக்கு வழிபாடு செய்வது என்பது உங்கள் வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்களுக்கு வித்தாகும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு காதல் கைகூடும் நாள். ரிஷபராசியில் ஒருத்தர் பிறந்துட்டு காதலிக்கிறதோ இல்லை காதலிக்கப்படாமல் போவதோ ஆச்சரியமாகும். யாராவது ரிஷபராசியில் பிறந்து உங்களை யாரும் லவ் பண்ணலைனாலோ இல்லை நீங்கள் யாரும் லவ் பண்ணலைனாலும் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் ஒரு தலை காதலாக இருக்கக்கூடிய காதல் அனைத்தும் 2 தலை காதலாக மாறக்கூடியதும், இருதலை காதலாக இருக்கக்கூடியது பெற்றோர் சம்மதத்திற்கான விண்ணப்பங்களை கொடுத்து அதை வெற்றி பெற திரும்ப பெறுவதும் இந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது ஒரு வழிபோக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய திருப்பமாக மாறும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சாதனையாளர்களை பார்த்தீங்கன்னா, பிரகாசமாக அவங்க வந்ததுக்கான ரீசன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் ஒரு ட்விஸ்ட், ஒரு டேர்ன் லைஃப்பில் இருந்திருக்காது. உங்களுக்கே உங்களை பற்றி தெரியணும்னா கூட ஒரு சம்பவம் தேவைப்படுது. அப்படியான சம்பவம் இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடகராசி என்பவர்களுக்கு தாயுள்ளம் படைத்த கடகராசி என்பவர்கள், இது மாதிரி சொன்னால் சரியாக இருக்கும். எல்லா ராசிக்குமே ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு நண்பனாலேயே ஒரு கேடு, நண்பனாலேயே ஒரு கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கையெழுத்து போடுறது, நண்பர்களுக்காக, பார்ட்னர்ஸ்க்காக, இதெல்லாம் இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது சின்ன விஷயம் மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால விட்டு விட்டு விலகணும், கடந்து போகணும். நிறைய விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட விட்டு விலகுவது நல்லது. பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருப்பது நிம்மதியை கொடுக்கும். நம்ம பயந்து போல நம்ம வேணான்னு விலகி இருப்பது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு முக்கிய நாள் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை யார் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட அளவில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் இந்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொன்னாலும் அது மிகையாகாது. துலாம் ராசி என்பவர்கள் இன்றைய நாள் என்பது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாள், கவனமாக இருக்க வேண்டிய நாள். உணவு உண்ணும் பொழுது வீட்டுக்கு வெளியில் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனாலும், பாக்டீரியா கிருமிகளுடைய தாக்குதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் அவுட் சைட் ஃபுட்டை தவிர்ப்பதும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவதும் தூங்குவதும் ஆக இருக்கக்கூடியது நல்ல விஷயங்களை கொடுக்கும். வீட்டிலேயே இருங்க, கூடிய மட்டும் ரெஸ்ட் எடுங்க. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது ஒரு நல்ல நாளையும் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தம் ஒரு பக்கம், நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னொரு பக்கம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விரக்தி இன்னொரு பக்கம். அன்புக்காக அதிகமாக இயங்கக்கூடிய நீங்கள் அந்த அன்பை கண்டிப்பாக இன்று பெற்றே தீருவீர்கள். அந்த அன்பு தூய்மையானதாக, முழுமையானதாக இன்று உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது உங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கு. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எண்ணிய ஒரு விஷயம் சுமூகமாக நடக்கக்கூடிய அளவில் இருக்கு. அது வீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், வாகனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய கல்யாண வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும். ஆக இன்றைய நாள் என்பது உங்களுக்கு தெய்வமே கீழே உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்குது. பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்குது. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது அப்பாவை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுடைய தந்தையார் உங்களை விட்டு பிரிந்திருக்காருன்னு சொன்னால் ரொம்ப மனசு கனமாக இருக்கும். கூட இருக்கக்கூடிய அப்பாவை யாராவது உங்கள் மகர ராசிக்கு கூடவே அப்பா கூடவே இருக்கீங்க அப்படின்னா அவரை நீங்கள் இன்னைக்கு அவருக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி பொருள் வாங்கி கொடுப்பது என்பது ஒரு நல்ல விஷயமாக அமையும். அப்பா அப்படிங்கிறது இருக்கும்போது தான்,
இல்லாத போது நம்ம அதை நினச்சி எவ்வளோ இயங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு தந்தை இருக்கும் போதே அவருக்கான அன்பையும் பாசத்தையும் கொடுத்து விடுங்கள். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது கொஞ்சம் சிரமமான நாளாக இருக்கு. கடன் தொல்லையினால் பாதிப்படைந்து விரக்தியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அவமானம் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத சொற்களை கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி தாங்க முடியும்? இந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்ல பலனை தரும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது அதிர்ஷ்டகரமான நாளாக வருகிறது. அதாவது எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உங்களை வந்து சேரும். அது வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கல்யாணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை நண்பர்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஒழிந்துவிடும். இப்படி எந்த பக்கத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபேவரபுளான நாளாக இன்று இருக்கிறது. இன்று 29 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.